வணக்கம் நண்பர்களே. திரு லட்சுமி சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல அதிரடி திருப்பங்கனங்க நம்ம பார்த்தோம்னா, திரு லட்சுமி உறவு நம்ம திவ்யாவுக்கு தெரிஞ்சு ஷாக்காவே நிக்கிறாங்கன்னு சொல்லலாம். அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். நம்ம திரு மகாவை பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு தெரிய சொல்லலாம். மகாவா இருக்கிறது நம்ம லட்சுமி தான் அப்படின்னு உண்மை தெரிஞ்சு அவளை எப்பண்டா பார்க்க முடியும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த நம்ம திரு அப்படியே பூஜை ரூமில் தன்னோட சாமி கிட்ட வேண்டிட்டு இருக்காங்க. நம்ம லட்சுமி, இந்த பாருமா, நான் எப்படியாவது இந்த 18 நாள் பரிகார பூஜையை பண்ணி என் கணவருக்கு நெத்தியில குங்குமத்தையும் அவர் காலில் விழுந்து நான் ஆசீர்வாதமும் வாங்கிடணும். அவர் பரிபூரணமாக குணமாகி வரணும். நீ தான் மீதி உள்ள நாட்களையும் என்னை கடந்து போக வைக்கணும். ஆனால் இப்போ அவருக்கு நான் யார் அப்படின்னு தெரியக்கூடிய நிலைமையில் ஆயிட்டேன். ஆனால் கண்டிப்பாக இந்த பரிகார பூஜையை வெற்றிகரமாக இந்த வீட்டிலேருந்து நான் செய்து முடிக்க அளவுக்கு நீ அருள் புரியணும் அப்படின்னு வேண்டிட்டு இருக்காங்க. இதை பார்த்துறாங்க நம்ம திரு. அப்போ தான் சொல்கிறாங்க, இந்த கஜேந்திரன் மாமாட்ட இருந்து ஒரு இக்கட்டான நிலையில் என்னை காப்பாற்ற தாலி கட்டினவர் இவர். அவருக்கு எந்த விதமான கஷ்டமும் வரக்கூடாது, அவர் நல்லா இருக்கணும். இந்த பரிகார பூஜை முடிஞ்சு நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, இங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிடணும் அப்படி ஒரு வேண்டுதலை நினச்சிட்டு இருக்க நேரம் தான் நம்ம திரு பார்த்து மகா வசமாக சிக்கிக்கிட்டா. இங்கே சாமி கும்பிட்டுட்டு இருக்கா. ஆனால் அவளோட வேண்டுதல் கண்டிப்பாக இந்த 18 நாள் பரிகார பூஜையை நல்லபடியாக முடிக்கணும் அப்படின்னு தான் இருக்குது. அப்படி இருக்க நேரம் நம்ம அவளை குறை சொல்ல முடியாது அப்படின்னு அந்த இடத்துல யோசிக்கிறாங்க. இந்த மயிலுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு நம்ம கிட்ட இதை பற்றி மூச்சே விடாமல் இருந்த அந்த மயிலுக்கு மேலே தான் எனக்கு கடுமையான கோபம் வருது அப்படின்னு அந்த இடத்துல. ஆனால் இந்த பிரபஞ்சம் எது செய்தாலும் நல்லதுக்கு தான் செய்யும். எங்கேயோ ஒரு மூலையில் மகா கஷ்டப்பட்டுட்டு இருப்பா அப்படின்னு பார்த்தா இல்லை, அவள் கண்ணு முன்னாடி என் வீட்டில் தான் இருந்திருக்கா. இது எனக்கே தெரியாமல் இருந்திருக்கா. அவளை ஏதோ ஒரு விதி தான் என் கிட்ட தள்ளி தள்ளி போக போக இழுத்து குளுத்து கொண்டு வருது. இது என்னால் நல்லாவே உணர்ந்துக்க முடியுது மகா அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம திவ்யா நம்ம திரு வீட்டுக்கு போகலாம், அங்கே கொஞ்சம் மகாட்ட எல்லாம் பேசிக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு வராங்க. வந்ததும் நம்ம மகாவை பார்த்து, இந்த பாரு மகா, ஸ்ட்ராங்காக 2 காஃபி போட்டு மேலே எடுத்துகிட்டு வா, நான் திரு கூட பேசிகிட்டு இருக்கேன், நீ கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம மகாவும் காஃபி போடாங்க. காஃபி போட்டுட்டு எடுத்து கொண்டு போகிறாங்க. நம்ம இவர் கண்ணில் படக்கூடாது. திவ்யாக்கா அவள் கட்டிக்க போகிற என் கணவர் கூட தான் இருந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க கண்ணில் படாமல் நான் இதை காயை நகர்த்தணும் கடவுளே அப்படின்னு நிற்கிறாங்க. அக்கா, நான் டீ போட்டுட்டேன், நீங்கள் வாங்கிக்கிடுங்க அப்படின்னு சொல்ல நேரம், என்ன மகா இவ்வளோ தூரம் வந்துக்கிட்டு இங்கே வராமல் போவியா, அப்படி என்ன எங்களுக்குள்ள, நீ வா அப்படின்னு கடை இழுத்து நம்ம திருக்கிட்ட கொண்டு விடுறாங்க. திரு பயங்கரமாக சாக்காராங்க. கண்ணாமூச்சி உன் ஆட்டத்துக்கு இப்போ திவ்யா முற்றுப்புள்ளி வச்சுட்டால, என்ன பார்க்குற, ஏன் இப்போ முழிக்கிற அப்படின்னு அந்த இடத்துல நிற்கிறாங்க. அப்போ தான் நம்ம திரு தெரியாதது மாதிரியே ஆக்டிங்கை போடுறாங்க. நம்ம மகாவும் தெரியாதது மாதிரியே இருக்காங்கன்னு சொல்லலாம். அப்போதான் நம்ம திவ்யா என்ன பார்க்குற திரு, இது மகா உனக்கு தெரியாதுல்ல, நீ இது வரைக்கும் பார்த்தது இல்லைன்னு சொன்னால அப்படின்னு சொன்னால, நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, இந்த மகா எவ்வளோ இவகிட்ட கையால் காஃபி குடித்தா அப்படி இருக்கும், இவளோட காஃபிக்கு நான் அடிமை அப்படின்னு நம்ம திவ்யா சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் திரு, குடிச்சு பாரு, என்ன நீ தினம் மகா கையால் காஃபி குடிக்க, நான் நம்ம வீட்டுக்கு வந்த பிறகு நானும் அதே மாதிரி என்ஜாய் பண்ணுவேன். மகா எந்த விஷயம் செய்தாலும் அது பெர்ஃபெக்டாக இருக்கும். நான் இல்லாட்டாலும் உன்னை மகா நல்லாவே பார்த்துக்கிடுவா திரு, எனக்கு அவ்வளோ தூரம் மகா மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல சொல்லு நேரம் திரு அரண்டு போகிறாங்க. என்ன இவ வாயில இருந்த இப்படி ஒரு வார்த்தை வருது, அவள் இல்லாட்டாலும் மகா என்னை பார்த்துக்குவாளா, எதுக்காக இந்த திவ்யா தெரிஞ்சு சொல்கிறாளா தெரியாமல் சொல்கிறா, ஒன்று புரியாத புதிராக இருக்குது. எங்கேயோ ஒரு மூலையில் இந்த மகா இருப்பா. லட்சுமிக்கு நான் கட்டின தாலி கட்டின லட்சுமின்னு நினச்சா, மகாணி பேரில் இந்த வீட்டிலே கூடையே இருக்கிறா. இந்த விஷயம் நான் மட்டும் இவ கழுத்தில் தாலி கட்டினது தெரிஞ்சா இங்கே பெரிய பூகம்பமே வெடிச்சிடும் போல இருக்க, என்னடா பண்ண அப்படின்னு மண்டையை பிச்சுக்கிட்டு நம்ம திரு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தோன்னா
அக்கா நான் காஃபிக்கு தந்தாச்சுல, நான் இன்னைக்கு கிளம்புறேன், எங்கே போகிற, இங்கே இரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து இருத்தி வைக்கிறாங்க. திருட்டு மொழியை முழிச்சிக்கிட்டு அப்படியே இருக்கிறாங்க. இந்த பாரு எங்கள் 2 ஜோடியும் எப்படி இருக்குது, நாங்கள் 2 பேரும் அப்படின்னு வந்து திருவை கட்டி பிடிச்சிக்கிட்டு நம்ம திவ்யா இருக்க, நம்ம மகா வந்து அப்படியே பக்குனி பார்க்குறாங்க. இந்த பாரு மகா, நீ கவலைப்படாத, எனக்கு கொஞ்ச நாள் தான், அது பிறகு எங்கள் கல்யாணம் முடிஞ்சதோட நான் இங்கே இருந்துருவேன், நம்ம ஜாலியாக இருக்கலாம் சரியா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. அக்கா கவலைப்படாதுங்க, உங்கள் வாழ்க்கையில் நான் வரமாட்டேன், என்ன மீதி இருக்க கொஞ்ச நஞ்ச நாளில் அந்த பரிகார பூஜையை முடிச்சுக்கிட்டு நான் வந்து கம்பியை நீட்டிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம லட்சுமி நினைக்கிறாங்க. நம்ம திரு வந்து லட்சுமி அப்படியே பார்க்குறாங்க. இப்போ இவ என்ன பண்ண போகிறா, இவ இவ்வளோ தூரம் வந்து ஊமை கணங்காக இருந்துக்கிட்டு இந்த வீட்டிலே மறைஞ்சு என்கிட்ட இருந்து வாழ்ந்துட்டு இருக்கா, இவ எவ்வளோ பெரிய காரியத்தை செய்திருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம திரு ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம மகா வந்து கிளம்பி போகிறாங்க. அப்போ தான் வந்து நம்ம திரு வந்து நம்ம திவ்யா பார்த்து, இந்த பாருங்க திரு, நான் இங்கே மகா கையால் காஃபி குடிக்கணும்னு நினச்சேன், குடிச்சாச்சு, உன்னையும் பார்த்தாச்சு, நான் இன்னைக்கு கிளம்புறேன் அப்படின்னு வந்து கிளம்பி போகிறாங்க. ஒரு நிமிஷம் அப்படின்னு வந்து நம்ம திரு வந்து திவ்யாவை பார்த்து, நீ ஒன்றும் கவலைப்படாத, இப்போ நான் பெர்ஃபெக்டாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லினோம். ஆனாலும் திரு, ஒன்றை கொல்ல அளவு துணிஞ்ச அந்த நபர் யார் அப்படின்னு வந்து அதிகாரிகிட்ட சொல்லி தீவிரமாக தான் விசாரிச்சுட்டு இருக்கேன். அது யாராக இருந்தாலும் பக்காவாக வந்து சீக்கிரம் தூக்குவாங்க. கண்டிப்பாக அந்த நபர் நம்ம கண்ணில் வந்து தப்பி வெகு காலம் வாழ முடியாது, நீ கவலைப்படாத அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லியிருந்தேன். நான் அந்த நபரை அந்த ஸ்கெட்சை பார்த்ததில் நான் பார்த்ததா ஞாபகமே இல்லை, அப்படி எனக்கு எதிரி யாருன்னு தெரியலை, சரி விடு திரு பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம கவிதா இவங்க பேசிட்டு இருக்கிறத கேட்டுட்டு, என்னடி நினச்சிட்ட, நீ திருவை வந்து அந்த கௌதம சிக்க வச்சு திருவை யார் வந்து இப்படி பண்ணினாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல நீ என் கௌதம அதிகாரிகிட்ட மாட்டி விட தானே பார்க்குற, ஆனால் நீ நினைக்கிறது நடக்காதுடி, நீ எவ்வளோ தூரம் வந்து என்னை வந்து இந்த வேலைக்காரி மகாவுக்காக என்னை நோங்கி வந்து அரையளவு வந்தல, அதெல்லாம் வந்து நினச்சி பார்க்கவே எனக்கு இப்போ வந்து என்னோட அக்கா பொண்ணு நீ உள்ள பாசம் கூட இல்லை, நீ கண்டிப்பாக இந்த வீட்டுக்கு மருமகளாக வரக்கூடாது, அதுக்கு முன்னாடி இந்த சொத்து பத்து எல்லாமே என் கைக்கு வந்து சேரணும், நானும் கௌதமும் இவ்வளோ காலம் நாங்கள் பட்ட கஷ்டத்துக்கு வந்து விடை கிடைக்கணும், நாங்கள் வந்து சந்தோஷமாக ஒரு வாழ்க்கையை வாழணும்னா இந்த மொத்த குடும்பமும் அழிஞ்சாலும் எனக்கு பரவாயில்லை, ஏன்னா இத்தனை வருஷம் நான் வந்து பட்ட கஷ்டத்துக்கு வந்து பலன் தான் இந்த சொத்து பத்தெல்லாம் என் கைவசம் வரணும் அப்படின்னு வந்து நம்ம கவிதா வந்து கங்கணம் கட்டிக்கிட்டு, என்ன திவ்யா இப்போதான் வந்தியா அப்படி இப்படின்னு வந்து கதை விடுறாங்க. ஆனால் நம்ம கவிதாவோட பேச்சை கேட்டுகிட்டே, நீங்கள் தான் வந்து என் திருவை வந்து கொல்ல விட்டது அப்படின்னு வந்து எனக்கு நல்லாவே தெரியும், வசமாக நான் வந்து இதை கரெக்டான நேரத்தில் வந்து மாட்டி விடுவேன், எப்பவும் போல இருக்க மாட்டேன் அப்படின்னு வந்து கவிதாவை பார்த்து மனசுக்குள்ளே நம்ம லட்சுமி வந்து நினச்சிட்டு இருக்காங்க. இந்த வேலைக்காரிக்காண்டி என்ன அடிக்க வந்தவ தானடி அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபத்தோடு வந்து நம்ம கவிதா வந்து நிற்கிறாங்கங்க.